ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லியதே ஜன்ம பத்திரிகா சூர்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்தஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு. வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள், இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரையில், ஆடி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆடி மாதம் 11ஆம் தேதி வரையில் 12 ராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும். இது பொது பலன்கள் தான். சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற, ஜன்ம ஜாதகம் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது வேற. பொது ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே, ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம். அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆடி அமாவாசை வருது, பித்ருக்களுக்கு உகந்த தினம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம். முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி, வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி, அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த திதி கொடுக்கறதுலையே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ராமேஸ்வரம் போகிறாங்க, அதே போல் தனுஷ்கோடி போவாங்க, வேதாரண்யம் போவாங்க, நிறையா இடங்கள் இருக்குது, தேவிப்பட்டினம், நிறையா இடங்கள் இருக்குது திதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்களில் குளக்கரை, ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது, பரசுராமர் கோவில்னு. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. பரசுராமர் கோவில்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிரார்த்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஒரு முறை போயிட்டு அதில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். நான் திதி கொடுத்ததில்லை, கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். சரி, அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் எப்படி இருக்குது? பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது, சாமி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும் சுவாமி, வேறு வழி இல்லை குருஜி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை. சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். என்ன சொன்ன? சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்படாதீங்க. கும்பராசின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு இனிமேல் நமக்கு நேரம் சரியா இல்லை, நமக்கு இப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஆரம்பித்து வச்சவனுக்கு முடிக்கவும் தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மனதை தளர விட வேண்டாம், மனசை தளர விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் மனசை தளர விடாதீங்க. நம்மளால் முடியும், அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வரணும். பயம் வரக்கூடாது, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வரணும், பயம் வரக்கூடாது. பயம் வந்ததுன்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க. அதனால் நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்க, ஒரு விஷயம் இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்தில் கொண்டு போனீங்கன்னா லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ கவலைப்படாதீங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது
ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சூழல்கள் சிறப்பாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இந்த வாரத்தில் போகும். குழந்தைகள் சந்தோஷம் தருவார்கள். சேமிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் உண்டு. மாற்றம் தரும் வாரமாக அமையும். என்னது? மாற்றம் தரும் வாரமாக அமையும். அதே போல் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க, பண்ண போகிறீங்கன்னு கவனத்தோடு செய்யுங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குடும்பம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 4 பக்கம் 4 பேர் குடும்பத்தை சிதறாமல் ஒரு இப்படி பிரிச்சுட்டா ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்கணும். இப்படி விரிச்சிட்டோம்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே சேர்ந்து இருக்கணும். 5 விரல் ஒரே மாதிரி இல்லை, தெரியுறதா? ஸோ இப்படி தான் இருக்கணும். ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில், வேலை வாய்ப்பு, வேலை கொஞ்சம் சிறப்பான சூழ்நிலையில் இருக்கும். சில பேருக்கு வேலை மாற்றம் வரும், சஸ்பெண்டட் வேலை மாற்றங்கள், அடுத்த கட்டத்துக்கு உண்டான யோசனைகள்லாம் இருக்கும். சில பேர் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் நன்னாக இருக்கும். பெண்களுக்கும் உத்தியோகம் நன்னாக இருக்கும், ஆண்களுக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேலிடத்துலேருந்து நிறையா சில ப்ரெஷர் அதிகமாக வரும். அது விஷயமாக நீங்கள் சில பேருக்கு முரண்பாடாக வேலை செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே கும்பராசி பொறுத்தளவுக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள் நிறையா வந்தாச்சு, குழப்பங்கள் நிறையா வந்துருச்சு. என்னடா இது, நம்மளால் அடுத்து என்னடா செய்கிறதுங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தாச்சு. இருந்தாலுமே சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயின்னு இருக்கீங்க. மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் மந்தமான போக்காக தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரத்துக்கான விஷயத்தை பண்ணுங்கள். கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் தீர்மானு இன்னும் 4-5 மாதம் இருக்குது. அப்புறம் தான் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நிறையா பண்ணுவாங்க. சொத்து விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான வில்லங்கங்கள், பங்காளி சண்டை, தேவையில்லாத சில பிரச்சனை, 1 அடி 2 அடி சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது, பக்கத்து வீட்டில் சண்டை, ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது பண்ணி கொண்டு போகிறது, செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறது, ஏதாவது ஒன்று பிரச்சனை இந்த வாரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் உண்டு, பார்த்துருங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பழி தீர்க்கும் பாரமாக வச்சுப்பாங்க. நீ போன வாட்டி நீ என்ன பண்ணல, இந்த வாட்டி நான் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும். வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக அமையும். தொழில், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். பெண்கள் ஆரம்பிக்கக்கூடிய சிறு தொழில்களாக இருந்தாலும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வம் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கீங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கீங்க. இதுதான் உங்கள் குலதெய்வம். தெரிஞ்சு நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முன்னோர்கள் குறை குடும்பத்தில் இருக்குது. அகால மரணம் அடைந்தவர்களுடைய குறை குடும்பத்தில் இருக்குது. சுமங்கலியாக இறந்து போனவங்களுடைய குறை உங்கள் குடும்பத்தில் நிறையா இருக்குது. தகுந்த பரிகாரங்கள் செய்யலைன்னா இன்னும் அடுத்தடுத்து உங்களால் மேலே வர முடியாது. அடுத்ததாக திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளுக்கு திருமணமாகியும் பிரச்சனை இருக்குது, மறுமணமாகியும் பிரச்சனை இருக்குது, விவாகரத்து சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்குது. இதில் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண போகிறதும் இருக்குது. இப்போ அடுத்த கல்யாண குரூப்பெல்லாம் கல்யாண விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடுத்து இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. கால பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முடிஞ்சால் கால பைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க, இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெத்தலை மாலை, அது மாதிரி உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. வெண்ணெய் வாங்கி சாத்துங்க. செந்தூரம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவை மத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபோ சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கால பைரவர் வழிபாடு. சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமையில் தீபம் ஏற்றுறது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் வரைக்கும் சில விஷயங்கள் பண்ணணும். அதனால் இப்போ சனிக்கிழமை தீபம் போடணுங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. எள்ளு விளக்கு தான் போடணுங்கிறதில்ல. நார்மலாக பஞ்சத்திரு போட்டு ஒரு விளக்கு ஏற்றினா கூட வாழ்க்கையில் நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.